ஏஐ தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட பொம்மைகள் உண்மையான பாலியல் உணர்வை தரக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட பொம்மைகள். இதை குறித்தான் இந்த காணொளி. இது ஏன் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தோடு இந்த பொம்மைகளை தயாரிக்கிறாங்க, இந்த பாலியல் பொம்மைகளை தயாரிக்கிறாங்கன்னா, இளைஞர்களை அதிகமாக குறிவைத்து தான் அந்த வணிக பயன்பாட்டுக்கு தான் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பொம்மைகளை தயாரிக்கப்படுறதா சொல்லப்படுது. இளைஞர்கள் வழி மாறி செல்லக்கூடிய ஒரு நெறி தவிர்ந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெரும்பான்மையாக இது குறைக்கும் என்று ஒரு கருத்து நிலவுது. ஆனால் இதற்கு வணிக பயன்பாடு என்று வரும்பொழுது இதனுடைய விலை உச்சபட்சமாக இருக்கும். வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. இந்த காணொளியில் உண்மையான அனுபவத்தை பகிரக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட பொம்மைகள் உண்மையான பாலியல் உணர்வை தரக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட பொம்மைகள். இதை குறித்தான் இந்த காணொளி. இதை குறித்து ஆபத்துகள் குறித்தும் பேசப்படுவதுதான் இந்த காணொளி. இந்த காணொளிக்குள் போகிறதுக்கு முன்னால் இந்த வீடியோவுடைய கீழே ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் இந்த சேனலுடைய மெம்பர் ஆகலாம். இந்த மெம்பர்களுக்கென்று தனியாக பிரத்யேகமான வீடியோக்களும் நாங்கள் பதிவிடுறோம். அது மெம்பர்கள் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு. அந்த ஜாயின் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நாம் காணொலியில் செல்லலாம். இப்போது ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியோடு ஒரு உண்மையான பாலுணர்வை உணரக்கூடிய வகையில் ஒரு பொம்மைகளை தயாரித்திருக்கிறார்கள். அந்த பொம்மை ஏஐ தொழில்நுட்பத்தோடு தயாரிக்கப்பட்ட அந்த பொம்மைகளோடு நீங்கள் வாய்மொழியாக பேசுவதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பாலியல் திருப்தி ஏற்படலாம். அல்லது அந்த பொம்மைகளுடன் நீங்கள் உடல் உறவு கொள்வதினால் அந்த பொம்மை ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஆக எந்த ஜெண்டராக இருந்தாலும் ஏஐ தொழில்நுட்பத்தோடு தயாரிக்கப்பட்ட பொம்மைகளோடு நீங்கள் உறவு கொள்ள அந்த பொம்மைகள் தயாரிக்கப்படுகிறது. இதில் என்ன தாக்கங்கள், சமூக தாக்கங்கள் என்ன, உளவியல் தாக்கங்கள் என்ன, சற்று விரிவாக பார்ப்போம். இதில் இருக்கிற ஆபத்து என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறோம். என்னென்னா, ஒருவர் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த பொம்மையை விலைக்கு வாங்கலாம். இது இப்போது மேலை நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் மிக எளிதாக பக்கத்து நாடுகளுக்கு வந்துடும். நம்ம நாட்டுக்கு வரக்கு ரொம்ப தூரம் இருக்காது. அதாவது இந்த ஏஐ தொழில்நுட்பம், இந்த செயலி இருக்கு இல்லையா, அதாவது ஆப், இந்த ஆப்பில் உங்களை குறித்த தனிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். தனிப்பட்ட கருத்துக்கள்னால் என்ன? நீங்கள் ஆணா பெண்ணா, உங்களுக்கு இந்த பாலியல் உறவு குறித்த அல்லது பாலியல் உணர்வுகள் குறித்த உங்களுடைய சிந்தனைகளை பதிவு செய்யும். அப்போ ஒரு மிஷின் தான் இதெல்லாம் எடுக்குது, இதை நீங்கள் எந்த காலத்திலும் மாற்றிக்கொள்ளலாம் அல்லது அழிக்கவே முடியாது என்று 2 கண்டிஷனோடு தான் இந்த இதுகள் வருது. இந்த ஏஐ ஆப் வருது. இந்த ஆப்புகளில் முன்னாடி இப்போ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் நேரடியாக அதை பார்த்ததில்லை. இப்போ இருக்குதுன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த ஆப்புகளை டவுன்லோட் பண்ணி அந்த தொழில்நுட்பம் கொண்ட பொம்மைகள் உங்களிடம் வாய்மொழியாக பேசும். ஒன்லி லாங்குவேஜ். நீங்கள் பாலியல் ரீதியாக பேசிக்கொள்ளலாம். ஆப்போசிட் ஜெண்டர், இதை நீ ஆணாக இருந்தால் பெண்ணிடம், பெண்ணாக இருந்தால் ஆணிடம் பேசிக்கொள்ளலாம். இப்படி பேசுவதன் மூலமாக ஒரு திருப்தி அடையும் மனநிலையை இந்த பயனாளர்கள், இந்த பெனிஃபிஷரிஸ் பயனடைகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. இது ஏன் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தோடு இந்த பொம்மைகளை தயாரிக்கிறாங்க, இந்த பாலியல் பொம்மைகளை தயாரிக்கிறாங்கன்னா, இளைஞர்களை அதிகமாக குறிவைத்து தான் அந்த வணிக பயன்பாட்டுக்கு தான் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பொம்மைகளை தயாரிக்கப்படுறதா சொல்லப்படுது. இது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் அதிகம். ஏன்னா இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, இவங்க இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த பொம்மைகளுக்கு என்ன மாதிரி அனுபவங்கள் அடிப்படையில் இவங்க பாலுணர்வை அந்த வடிவமைத்திருக்கிறார்கள் அந்த பொம்மைக்குள்ள அப்படின்னு நமக்கு தெரியாது. மிக பிற்போக்குத்தனமான பாலியல் உணர்வுகளை தந்திரமாக ஏஐ மூலம் அந்த பொம்மைகளுக்குள் இவர்கள் புகுத்தி இருந்தால் அதனோடு உறவாடும் நிஜ மனிதர்கள் அந்த உணர்வுகளுக்கு அடிமையாவார்கள். இது ஒரு ஆபத்து. நான் சொல்கிறது இன்னும் சரியாக புரியும் நினைக்கிறேன்.
ஏன்னா ஏஐ வந்து செயற்கை நுண்ணறிவு. பாருங்கள், செயற்கை தான், ஆனால் நுண்ணறிவு. இப்போ இந்த நுண்ணறிவு, இப்போ இவங்க வந்து மற்றவர்களுடைய பாலியல் அனுபவங்களை இவங்க இந்த இதை தயாரிக்கிறவங்க அந்த ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட பொம்மைக்குள்ளே செலுத்தி அந்த நுண்ணுணர்வுகளை பதிவு பண்ணியிருப்பாங்க. அதான் நுண்ணறிவு. இந்தந்த நுண் அசைவுகள் மூலம், இந்தந்த நுண்ணறிவின் மூலம் நீங்கள் இந்த பொம்மையை பயன்படுத்துவர்களை திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சங்கதி அதில் இருக்கும். அந்த சங்கதிகள் ஆரோக்கியமான தரவுகளை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது மிக மலினமான பிற்போக்குத்தனமான சமூகத்தால் நிராகரிக்கப்பட்ட அல்லது சமூகத்தால் எக்காலத்திலும் அங்கீகரிக்கப்படாத பாலியல் உணர்வுகளை இதில் பதிவு செய்து வைத்திருந்தால் இந்த பொம்மைகளுக்குள் இதனோடு உறவாடும் மனிதர்கள் பிற்போக்குத்தனமான மனிதர்களாக அல்லது மிக மலினமான பாலியல் உணர்வு உள்ளவர்களாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது. இதுதான் இந்த ஏஐ பொம்மைகள், இந்த உடல் உறவு சொல்லக்கூடிய பொம்மைகள் குறித்த அச்ச உணர்வுகளை நிபுணர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இதில் ஒரு மறைந்திருக்கும் அல்லது இதில் மறைந்திருக்கும் ஒரு நன்மை என்ன, ஒரு விளைவு என்னவென்றால், இது பால்வினை நோய்கள் இருக்கு இல்லையா, பாலினம் சார்ந்து வரக்கூடிய நோய்கள், பால்வினை நோய்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாலியல் நோய்கள் வந்து இதில் தடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது மருத்துவத்துறை. ஆனால் அதுக்காக மட்டுமே வந்து இந்த பொம்மைகளை அனுமதிக்க முடியுமா அப்படின்னா, இளைஞர்களை குறி வச்சு தான் இந்த வணிக பயன்பாட்டுக்கு தான் இது வருது. அப்படிங்கிறனால இளைஞர்கள் வழி மாறி செல்லக்கூடிய ஒரு நெறி தவிர்த்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெரும்பான்மையாக இது குறைக்கும் என்று ஒரு கருத்து நிலவுது. ஆனால் இதற்கு வணிக பயன்பாடு என்று வரும்பொழுது இதனுடைய விலை உச்சபட்சமாக இருக்கும். இந்த விலை கொடுத்து இந்த பொம்மைகளை வாங்குவார்களா இளைஞர்கள், அல்லது வாங்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் மட்டும் இதை வாங்குவார்களா, இதை வாங்கி வச்சுருக்கவங்க மற்றவங்களுக்கு பயன்படுத்த கொடுப்பாங்களா, இது போன்ற ஒரு சிக்கல்கள் இதில் அதிகம். ஏனென்றால் இந்த பொம்மைகளோடு உறவு கொண்ட ஒரு மனிதன் இந்த அனுபவத்தை தன்னுடைய சகாக்களிடம் பகிரும் பொழுது அவரும் அதற்காக தூண்டப்படுவார். இந்த தூண்டப்படும் மனிதரும் இந்த அதே உணர்வோடு அந்த பொம்மைகளிடம் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் எப்படின்னு தெரியாது. இது எல்லாமே மிக 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 அந்தரங்கமானவை. ஒருவர் தன்னுடைய பாலியல் அனுபவங்களை எத்தனை நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் அவர்களிடத்தில் இந்த பாலியல் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்களா என்பது கேள்விக்குறி. அப்படி பகிர்ந்து கொள்வார்கள் என்றால் மிக ஆபத்தானது. அந்த ஆபத்தினை இதுபோன்ற ஏஐ பொம்மைகளோடு உறவித்திருப்பவர்கள் எப்படி சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவர்கள் நிஜமான வாழ்க்கையில் ஏற்பட்ட பாலியல் உணர்வுகளை சொல்வதை வந்து தவிர்த்திருக்கிறாங்க, மிக அந்தரங்கமானது விட்டுருவாங்க. ஆனால் அந்த பொம்மைகளோடு இவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை ஒரு விளையாட்டாக தங்களுடைய ஒரு நான் பாரு இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக கூட சொல்லக்கூடிய வாய்ப்புகள். இதன் மூலம் ஒருவருடைய தனிப்பட்ட அந்தரங்கமான உணர்வுகள், அவருடைய அந்தரமான விஷயங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு ஆபத்து. ஸோ இதுவும் ஒரு கருத்தாக்கம். எப்படி சில இதற்கான நன்மையான விஷயங்கள் இருக்கிறது என்று கூறுகிறோமோ, அதே போல் இதற்கான எதிர் விளைவுகளை மனித வரலாற்றில் மனித உணர்வுகளில் எதிர்மறை கருத்துக்களை விளைவிக்கக்கூடிய ஒரு ஆபத்துகள் மிக அதிகமாக நிறைந்திருக்கிறது. முக்கியமாக மக்கள் தொகை, அதாவது மனித வளம் மிக அதிகமாக கிடக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் தனிப்பட்ட முறையில் கருதுகிறேன். காரணம், இவர்கள் அதாவது இனப்பெருக்க சக்தி இல்லாத ஒரு உயிர்ப்பே இல்லாத ஒரு பொம்மைகளோடு உறவு கொண்டு ஒரு சமூகம் வளர்ந்ததென்றால் அடுத்த சந்ததி மனித வளம் எப்படி அமையும் என்ற ஒரு கேள்வியும் வருகிறது. இதுவும் ஒரு கேள்வியாக எழுப்பப்படுகிறது. என்னுடைய கேள்வியாக நான் தனிப்பட்ட கேள்வி எழுப்புகிறேன். இதனால் சில நன்மைகளும் இருக்குது. நன்மைகள் என்றால் இந்த பாலியல் நோய்கள், தவறான வழிகளில் செய்யக்கூடிய அதாவது பாலியல் தொழிலாளர்கள் என்று கூறப்படுபவர்கள் அந்த சமூக சீரழிவிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது ஒரு மிகப்பெரிய நன்மையாக கூட கருதப்படும். ஆனால் ஒரு எதிர்ப்பாளினத்தில் இவர்கள் உறவு கொண்ட அதே மெய்நிகர் உணர்வை இந்த பொம்மைகளிடத்தில் பெறுகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இதை வந்து இந்த பொம்மைகளை உருவாக்குவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் மெய்நிகர் அனுபவத்தை பெற முடியும். நீங்கள் ஆணோ பெண்ணோ எதிர்ப்பாளினத்தோடு நீங்கள் உறவு கொள்ளும் பொழுது என்ன உணர்வு ஏற்படுகிறதோ அது இந்த பொம்மைகள் செய்யும், பொம்மைகள் அதை தரும்
என்ற அளவுக்கு நுண்ணறிவினை இந்த பொம்மைகளுக்கு ஊட்டியிருக்கிறார்கள். இது ஆபத்து நிறைந்ததல்லவா? எப்படி இவர்கள் இந்த உணர்வை எந்த பொம்மைக்கு ஊட்டினாங்க? அப்போ யாரோ ஒருத்தருடைய தரவுகளை, உணர்வுகளை இவங்க பெற்று அந்த நுண்ணறிவை இதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நான் பொம்மையோடு தானே உறவு கொண்டேன் அப்படிங்கிறது கேலியாகவோ இல்லை பெருமையாகவோ ஒரு அந்த கொண்ட நபர், இளைஞனோ யாரோ ஒருத்தர் கொண்டவர் வந்து மற்றவரிடத்தில் கூறும் பொழுது இது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? எதிர்மறை தாக்கங்கள், நேர்மறை தாக்கங்கள் மிக 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 குறைவு. எதிர்மறை தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். சரி, பாலியல் தொழிலாளர்கள் அற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கிட இயலும் இது என்றால் மகிழ்ச்சி. ஆனால் இது அடுத்த தலைமுறையை வேறு பாதைக்கு இட்டு செல்லும் அபாயமும் இருக்கிறது. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய எல்லை தாண்டிய ஒரு நிகழ்வாகத்தான் இதை என்னளவில் நான் பார்க்கிறேன். இவைகள் எவ்வளவு நன்மைகள் தந்தாலும் அதற்கு இணையான ஆபத்துகளையும் எதிர்கால அச்சங்களையும் எதிர்கால சந்ததிக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் அவர்களுடைய மனித வளத்தினை, மனித நுண்ணுணர்வுகளை அளிக்கும் ஒரு விஷயமாகவும் இது மாறிவிடும் அபாயம் இருக்கிறது. இதையும் மனதில் கொண்டுதான் இந்த தொழில்நுட்பத்தை நாம் கவனமாக பரிசீலிக்க வேண்டும். எந்த ஒரு தொழில்நுட்பமும் வளர்வதை நீங்கள் தடுக்க இயலாது. அந்த தொழில்நுட்பம் கால தேவைகளுக்கு ஏற்ப அல்லது சமூக தேவைகளுக்கு ஏற்ப தங்களுடைய பரிணாமத்தை அடைந்து கொண்டே தான் இருக்கும். இதில் தான் நான் அடிக்கடி என்னுடைய காணொலியில் கூறுவது போல, நீங்கள் மெய் நிகர் அனுபவத்தை, அதாவது உண்மையான ஆற்றலை பெறுவதில் சற்று கவனமாக இருங்கள். உங்கள் உணர்வுகளை குறித்து கவனமாக இருங்கள். உங்களை சுற்றி இருக்கிற சக்தியை குறித்து கவனமாக இருங்கள். அதில் தாக்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய மனிதர்கள், அந்த சிந்தனைகள், பேச்சுரைகளை குறித்து கவனமாக இருங்கள் என்று அடிக்கடி எச்சரிக்கை செய்கிறோம். இது ஏதோ எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற பயத்தை ஏற்படுத்துவதற்காக அல்ல. இது ஏற்படுத்தும் தாக்கங்கள் உங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகளை தூண்டிவிடும் என்ற அபாயம் இருக்கிறது. அதைத்தான் மறுபடியும் நாங்கள் எங்கள் காணொலியில் கூறுகிறோம். மீண்டும் இது போன்ற பிரத்யேக காணொலிகளை நீங்கள் காணுங்கள். நாங்கள் இதுக்கு உறுப்பினர்கள், எங்களுடைய சேனல் உறுப்பினராகுங்க. அதுக்கு வெரி சிம்பிள், வீடியோக்கில் இருக்க ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து காணொலியை காணுங்கள். நன்றி, வணக்கம்.